ஒரு காலத்தில் தென்னகத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் கணவன் மனைவி இருவர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு எல்லா செல்வமும் இருந்தது. ஆனால் ஒரு குழந்தை இல்லாத துயரம் மட்டும் மனதை தினமும் வதைத்தது. ஒவ்வொரு திருவிழாவிலும் அவர்கள் முத்தாரம்மன் கோவிலுக்கு சென்று, அம்மா, எங்களுக்கு ஒரு குழந்தை வரம் தாருங்கள் என்று கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டுகள் கடந்தும் குழந்தை பிறக்கவில்லை. ஊரார் சிலர் கேலி செய்தார்கள். சிலர், உங்கள் விதி இப்படித்தான் என்றார்கள். ஆனால் அந்த தம்பதிகள் நம்பிக்கையை விடவில்லை. ஒருநாள் தசரா திருவிழா வந்தது. அன்று அவர்கள் அம்மனுக்கு மஞ்சள், பூ, பால் அபிஷேகம் செய்து, குழந்தை கிடைத்தால் ஆண்டுதோறும் உங்களுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவோம் என்று நேர்த்திக்கடன் கட்டினார்கள். அந்த இரவு மனைவிக்கு ஒரு அதிசய கனவு வந்தது. சிவப்பு சேலை அணிந்த அம்மன் புன்னகையுடன் தோன்றி, மகளே, உன் கண்ணீர் வீணாகாது. அடுத்த ஆடி மாதத்தில் உன் வீட்டில் குழந்தை சிரிப்பு கேட்கும் என்று அருள் கூறினாள். கனவு முடிந்ததும் அவள் மனதில் ஒரு பெரிய நிம்மதி வந்தது. சில மாதங்களில் அவள் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. கணவன் மனைவி இருவரும் மகிழ்ச்சியில் அழுதார்கள். ஊரார் கூட, முத்தாரம்மன் அருள் பெரியது என்று பேச ஆரம்பித்தார்கள். ஆடி மாதம் வந்தது. மழை பெய்து கொண்டிருந்த ஒரு வெள்ளிக்கிழமை இரவில் அவர்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தவுடன் வீட்டிலிருந்த விளக்கு தானாக பிரகாசமாக எரிந்ததாக சொல்கிறார்கள். அவர்கள் குழந்தைக்கு முத்துலட்சுமி என்று பெயர் வைத்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் குடும்பமெங்கும் முத்தாரம்மன் கோவிலுக்கு சென்று நன்றி செலுத்தினார்கள். அந்த நாள் முதல் ஊரில் யாருக்காவது குழந்தை வரம் வேண்டுமானாலும் நம்பிக்கையுடன்